இப்படி ஒரு சூப்பரான இடத்தை தான் நான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். ஐ, ஆஹா, ஆஹா, ஆஹா. ஹலோ பத்துலு, நான் இப்போ ஒரு அற்புதமான நந்தவனத்துக்குள்ள, அதாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கேன். இங்க எவ்வளவு அமைதியா எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி இடத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இமயமலைக்கு தானடா போன? போனண்டா, ஆனா அந்த இடத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா இந்த இடம் அப்படி இல்லடா. என்ன அருமையா இருக்கு தெரியுமா? குயில் பாடுது, மயில் ஆடுது, என்ன ஒரு சத்தம், என்ன ஒரு சூப்பரா இருக்கு தெரியுமா? பாருடா மோட்டு, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாண்டா, கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கேட்டோன்னு வச்சுக்கோ, அந்த குயில் கூவுறது கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி அவ்வளவு எதமா இருக்குடா, சூப்பரா இருக்கு. என்னால எப்படிடா பார்க்க முடியும்? நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்க மட்டும் தான் முடியும். ஆமால, நான் மறந்தே போயிட்டேன்டா. ஆனா பத்துல மண்டையா, நீ என் கூட இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ இருந்திருக்கலாம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஹலோ பத்தலோ, இந்த இடத்துல பிரச்சனை என்ன தொடர்ந்துகிட்டு இருக்குடா. பிரச்சனை பாம்பு வடிவத்தை வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்ன காப்பாத்தரா? என்னடா ஆச்சு? அதெல்லாம் அப்புறமா கேளுடா. முதல்ல நான் தப்பித்தா தானே உனக்கு பதில் சொல்ல முடியும். சீக்கிரம் காப்பாத்து. ஆஹா, நரி, புலி, யானை, பாம்பு. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க என்ன மட்டும் காப்பாத்தி விட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன். என்ன விட்டுருங்க. என்ன சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பசி ஆற போகுது? தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. ஏதோ நிம்மதிக்காக இந்த காட்டுக்கு வந்தேன். தெரியாதனமா வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன். பத்துலு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, உன் கூட இருந்த நாட்களை என்னால மறக்க முடியல.